மிதுன ராசியில பிறந்திருக்கிறீங்க. இங்க என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கு? மிருகசிரீடம் நட்சத்திரம் இருக்கு. மிருகசிரீடம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தோட 2 பாதம் இந்த இடத்துல இருக்கு. அது போல திருவாதிரைன்னா திருவாதிரை என்ற ராகுனுடைய 4 பாதம் இங்க இருக்கு. 4 பாதங்களும் இங்கதான் இருக்கு. அது போல புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். புனர்பூசம் குருவோட 3 நட்சத்திர பாதங்கள் இங்க இருக்கு. அப்போ மிருகசிரீடம் 2 பாதமும், திருவாதிரை 4 பாதமும், புனர்பூசம் 3 பாதமும் இருக்கு. அப்புறம் மிதுன ராசியில பிறந்தவருக்கு மிருகசிரீடம் அதாவது மிதுன ராசியில பிறந்திருக்கிறாருன்னா அவருக்கு ஆரம்ப கால தசை செவ்வாதசை. மிருகசிரீட நட்சத்திரம் மிதுன ராசியிலே பிறந்தவருக்கு முதல் தசை செவ்வாதசை, 2வது தசை ராகு தசை, 3வது தசை குரு தசை, 4வது தசை சனி தசை, 5வது தசை புதன் தசை, 6வது தசை கேது தசை, 7வது தசை சுக்கிர தசை, 8வது தசை சூரிய தசை, 9வது தசை சந்திர தசையா வரும். நிறைய மிதுன ராசியினர்களால் சூரிய சந்திர தசைகளை பார்க்கவே முடியாத நிலை இருக்கிறது. அதுபோல ரிஷபத்தில் மிதுனத்திலே திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்திருக்க எப்படி இருக்கும்? ராகு தசை, ஆரம்ப தசையே ராகு தசை. நிறைய மிதுன ராசிக்காரங்க திருவாதிரையில பிறந்தவங்க எடுத்ததுமே அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எஜுகேஷனை தவிர நிறைய ஜாதகர்கள் கொஞ்சம் படிப்புல மந்தமாகவும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். அது காரணம் இந்த ராகு தான். அப்ப திருவாதிரை மிதுன ராசியிலே பிறந்தவருக்கு முதல் தசை ராகு தசை, 2வது தசை குரு தசை. ஆரம்பத்துல சின்ன வயசுல அதாவது குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுது வாழ்க்கையில இந்த குழந்தை எப்படி இருக்குமோன்ற பயம் இருக்கும். ஆனா அடுத்து குரு தசை யோகம் வந்து குரு யோகமா இருந்தாருன்னா ஜாதகம் எல்லாத்தையும் கெட்டிக்காரனா வந்து சமூகத்துல நல்ல பேரை எடுத்துருவோம். அப்ப ராகு தசை முதல் தசை, குரு தசை 2வது தசை, 3வது தசை சனி, 4வது தசை புதன், 5வது தசை கேது, 6வது தசை சுக்கிரன், 7வது தசை சூரியன், 8வது தசை சந்திரன், 9வது தசையாக செவ்வாய் தசை வரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். இதுல மிதுன ராசிக்காரரால இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகளை பார்ப்பது சாதகம் இல்லை, பார்க்க முடிய சூழ்நிலையே ஏற்படாது. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்திருக்கிறார், தசை பயணம் எப்படி இருக்கும்? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலே பிறந்தவருக்கு ஆரம்ப தசை குரு தசை, 2வது தசை சனி தசை, 3வது தசை புதன் தசை, 4வது தசை கேது தசை, 5வது தசை சுக்கிர தசை, 6வது தசை சூரிய தசை, 7வது தசை சந்திரன், 8வது தசை செவ்வாய் தசையா வரும். இதே கான்செப்ட் தான். மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவரால் சூரிய சந்திர செவ்வாய் தசையை பார்ப்பது சாதகமாக இருக்காது, பார்க்கக்கூடிய சூழல் இருக்காது என்பதை உறுதிப்படுத்தும். இது மிதுன ராசி.